எவ்ரிவன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அத்தியாயம் 9. அத்தியாயம் 9 என்னது? தொகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். தொகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் போறதுக்கு முன்னாடி நம்ம 11ஆம் வகுப்புல மிக தெளிவா தொகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகளுக்கு தேவையான சில அடிப்படை சூத்திரங்கள் பார்த்திருப்போம் இல்லைங்களா? சரி. என்னதான் பார்த்திருந்தாலும் இப்ப கொஞ்சம் மறதிங்கிறது நார்மலாவே மனுஷனுக்கு இருக்கிறது தான். ஒரு வருஷம் ஆயிப்போச்சு, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிப்போச்சு, மறந்துருக்கும், நிச்சயமா மறந்துருக்கும் இல்லைங்களா? சரி. ஒரு தடவை நம்ம அதை ரீகால் பண்ணிடலாம். 11ஆம் வகுப்புக்கு தேவையானதை ரீகால் பண்ண போறது கிடையாது. 12ஆம் வகுப்புக்கு தேவையான சூத்திரங்கள், சில அடிப்படை சூத்திரங்கள் ரீகால் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ நமக்கு தேவையான சூத்திரங்கள், இந்த தொகை நுண்கணிதத்துக்கு தேவையான சூத்திரங்களை ஒரு தடவை பார்த்துடலாம். சரிங்களா? இந்த சூத்திரங்கள் நான் சொல்லி கொடுக்கறத நல்லா ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல தாங்க இதுல மார்க்கே போகும். சைனை பண்ணா என்ன, காசை பண்ணா என்ன, இதுல தான் போகும். நம்ம இந்த வகையீடுகளையும் இந்த தொகை நுண்கணிதத்தையும் குழப்பிக்குவோம். இது பொதுவாகவே ஒன்று இல்லைங்களா? அதனால நீங்க தயவு செஞ்சு இதை தயவு கூர்ந்து ரொம்ப கவனமா கவனிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா இதோட அடிப்படை கருத்துக்கள் தான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங்கே எடுத்துக்கோங்களேன். அதுக்கு பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அடுத்தடுத்து மேலே போகக்கூடிய கட்டடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. பேஸ்மெண்ட் வீக் ஆயிடுச்சுன்னா கட்டடம் கட்டி என்ன பிரயோஜனம்? அதே மாதிரி தாங்க. சில அடிப்படை கருத்துக்கள் தெரிஞ்சாதான் அதுக்கு மேல நம்ம அந்த சாப்டருக்குள்ள அத்தியாயத்துக்குள்ள நம்ம ஓரளவுக்கு மேல மேல போக முடியும். இல்லைன்னா அந்த அத்தியாயத்துக்கு மேல மேல போக முடியுங்களா? முடியாது. எப்ப வேணா சரியலாம். அதனால அந்த அத்தியாயத்துக்குள்ள போறதுக்குன்னே நமக்கு அந்த பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கணுங்க, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். வீக்கா இருந்ததுன்னா என்ன ஆகுங்க? அதுக்கப்புறம் அந்த அத்தியாயத்துக்குள்ள போய் நமக்கு பிரயோஜனம் இல்லை. பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா ஒன்றும் புரியாது. அதனால இந்த அடிப்படை கருத்துக்களை முதல் தெரிஞ்சுக்கலாமுங்க. சரிங்களா? சரி. தொகை நுண்கணிதத்தின் சில அடிப்படை சூத்திரங்கள் மிக மிக முக்கியம். ஆமாங்க. சரி. ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 5 அடிப்படை சூத்திரங்கள் சொல்லித்தரேன். அது மட்டும் தெளிவா பார்த்துக்கோங்க. முதல் பார்த்தீங்க அப்படின்னா இன்டகரல். இதுதாங்க, இதுக்கு பேரு தான் நுண்கணிதம், தொகை நுண்கணிதத்தோட குறியீடுன்னு சொல்லக்கூடியதுங்க. இந்த டிஎக்ஸ், இது ரெண்டுக்கு நடுவுல தாங்க எந்த ஒரு சார்பு அமையி. இன்டகரலுக்கும் டிஎக்ஸ்க்கு நடுவுல தான் எந்த ஒரு சார்பு அமையி. சரி, இந்த சார்பு என்ன இங்க எடுத்துக்கலாம்? எக்ஸ் பவர் என்ன பண்ணா என்ன வரும்? எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ பண்ணா என்ன வரும்? நுண்கணிதத்துல பண்ணா என்ன வரும்? எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ பண்ணா எக்ஸ் பவர் n plus 1 by n plus 1 plus c. x power n plus 1, இங்க ஒரு plus 1 ஆயிரும். கீழே அந்த மேலே படியில் என்ன இருக்கும் அது திருப்பி கீழே எழுதி plus c. எப்பவுமே நம்ம நுண்கணிதம் பண்ணோம்னா plus c போட்டுருணும். புரிஞ்சுதுங்களா? சரி. தொகை நுண்கணிதம் முடிச்சோடனே plus c போட்டுறணும். அடுத்தது தொகையீட்டை முடிச்சோடனே பிளஸ் சி போட்டணும். சரிங்களா? சரி. இப்போ அடுத்தது இன்டகரல். எக்ஸ் பார் என்ன பண்ணியாச்சு? வெறும் டிஎக்ஸை பண்ணலாம். வெறும் டிஎக்ஸை பண்ணா இல்லைன்னா டிஎக்ஸ் 1/x டிஎக்ஸை பண்ணுங்க. 1/x டிஎக்ஸை பண்ணா இங்க என்ன இருக்குங்க? எக்ஸ் இருக்கா? சரி. கீழே இருக்கிற பகுதியை வகையிடணும். தொகையிடக்கூடாது, வகையிடணும். வகையிட்ட என்ன வரும்? நாம இப்ப தொகையீட்டுல தான் இருக்கிறோம், ஆனா நான் இப்ப சொல்றது வகையிட சொல்லி. சரிங்களா? இது கீழ்பகுதி என்ன? எக்ஸ். எக்ஸ வகையிட்டா 1. அந்த 1 மேல இருக்கா? அப்போ கீழ்பகுதியை வகையிட்டு அதுல வரக்கூடிய பதில் மேல் பகுதியில இருந்துச்சுன்னா லாக் ஆஃப் கீழ்பகுதி. லாக் ஆஃப் கீழ்பகுதி. எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, லாகு பக்கத்துல மாடு வருங்க. சரிங்களா? மாடுனா மாடு கிடையாதுங்க, அதாவது மாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கோடு எப்பவுமே லாக் பாசிட்டிவா தான் இருக்கும், மிகையா தான் இருக்கும், குறையா இருக்காது. அதனால இந்த மாட் வரும். சரிங்களா? சரி. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா டினாமினேட்டர் கீழ்பகுதி வந்துடும் பிளஸ் சி. புரிஞ்சுதுங்களா? கீழ்பகுதி டிஎக்ஸை எடுத்து என்ன பண்ணணுங்க? வகையிடணும். வகையிட்டா எக்ஸை வகையிட்டோம்னா எக்ஸை பொறுத்து 1. 1 மேல் பகுதியில் இருக்குதா? இருக்குது. அப்ப லாக் ஆஃப் கீழ்பகுதி பிளஸ் சி. புரிஞ்சுதுங்களா? சரி. அடுத்தது மூணாவது டிஎக்ஸை மட்டும் பண்ணோம்னா
டிஎக்ஸை மட்டும் தொகையிட்டோம்னா எக்ஸ் தான், வெறும் எக்ஸ் பிளஸ் சி. எப்பவுமே பிளஸ் சி வந்துட்டே இருக்குங்க எதை பண்ணாலும். நாலாவது இ பவர் எக்ஸை பண்றோம். இ பவர் எக்ஸை பண்ணா என்னங்க, இ பவர் எக்ஸை பண்ணா தொகையிட்டாலும் வகையிட்டாலும் இ பவர் எக்ஸ் தான். சரிங்களா? ஸோ இ பவர் எக்ஸ் பிளஸ் சி. ஐந்தாவதுங்க இன்டெக்ரல். கீழே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, மேலே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போது கீழ்ப்பகுதி எடுங்க எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸை வகையிடுங்க கீழ்ப்பகுதி எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸை வகையிடுங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு வரும். அது மேல் பகுதியில் இருக்கா? அப்போ கீழ்ப்பகுதி எடுத்து வகையிட்டா மேல் பகுதியில் இருக்கு. அப்போ லாக் ஆஃப் கீழ்ப்பகுதி. அப்போ லாக் ஆஃப் கீழ்ப்பகுதி என்னங்க, எஃப் ஆஃப் எக்ஸ். என்ன பண்ணோன்னு இருக்கிற லாக் வந்தாவே மாட் போடணும்னு சொல்லியிருக்கிறேன். பிளஸ் சி. புரிஞ்சுதுங்களா? எதை சந்தேகம் இருக்கா? இந்த 5 சூத்திரங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த 5 சூத்திரங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. புரிஞ்சுதுங்களா? முதல் சூத்திரம் என்ன? எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் எப்படி எழுதிக்கலாங்க? எக்ஸ் பவர் என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1 பிளஸ் சி இல்லைங்களா? சரி, அடுத்தது இன்டெக்ரல் 1 by x dx. இன்டெக்ரல் 1 by x dx எப்படி எழுதிக்கலாங்க? log of x plus c. அடுத்தது இன்டெக்ரல் dx எப்படி எழுதிக்கலாம்? x plus c. நான்காவது இன்டெக்ரல் e power x dx எப்படி எழுதிக்கலாம்? e power x plus c. ஐந்தாவது இன்டெக்ரல் f dash of x divided by f of x dx எப்படி எழுதிக்கலாம்? log of f of x plus c. புரிஞ்சுதுங்களா? இந்த 5 சூத்திரங்களும் புரிஞ்சுதா? இது சில அடிப்படை சூத்திரங்கள், மிக மிக முக்கியமான அடிப்படை சூத்திரங்கள். சரிங்களா? சரி, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தாச்சு. இப்போ முக்கோணவியல் சார்புகள் இந்த தொகையீடுகள் எப்படி இருக்கு? நார்மலா ஜென்ரலா இப்படி இருக்குது பொதுவா. முக்கோணவியல் சார்புகள்ல இந்த தொகையீடுகள் எப்படி இருக்கும்? அதாங்க சைனு, காசு, டேனு, காட்டு, கொசிக்கனு, சீக்கனு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? வாங்க. ஸோ அதுல முதல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது 6வதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே 5 முடிஞ்சிருக்கா? 6ன்னு வச்சுக்கோங்க. முக்கோணவியல் சார்புகள்ல இன்டெக்ரல் sin x dx. நானே சொன்னேன் இன்டெக்ரல் dx எப்பவுமே போதும், நடுவில் சைனு காசுன்னு போட்டு வரணும். 7வது இன்டெக்ரல் dx போதும் cos x. 8வது இன்டெக்ரல் dx போதும் tan x. 9வது இன்டெக்ரல் dx போதும் cot x. 10வது இன்டெக்ரல் dx போதும் cosecant secant secant x. அடுத்தது 11வது இன்டெக்ரல் dx போதும் cosecant x. எழுதியாச்சு. சரி, நம்மளுக்கு வகையீடுகள் தெளிவா இருக்கும் இல்லையா? வகையீடுகள் படிச்சு முடிச்சுட்டு தான் இங்க தொகையீடுக்கு வந்திருக்கோம். வகையீடுகள் மிக தெளிவா புரிஞ்சிருப்போம் இல்லைங்களா? சரி, வகையீட்டுல நமக்கு என்னெல்லாம் தெரியும், வகையீட்டுல நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படிங்கறத நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஜென்ரலா யோசிங்க. ஒண்ணு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. வகையீடு அப்படிங்கிறது, அதாவது வகையீட்டை எழுதி அதை தலைகீழ பார்த்தோம்னா அது தொகையீடு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஆன்டி டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இன்னொரு விஷயம் ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் விடுங்க, நம்மளோட இதுல என்ன, நம்ம லாங்குவேஜ், அதாவது எப்படி பார்க்கணும், நேரா இல்லாம தலைகீழாக நம்ம வகையீட்டு எடுத்தோம்னா அதான் தொகையீடு. நீங்க தொகையீட்டுக்குன்னு தனியா படிக்க வேண்டாம், நான் சொல்லித்தரேன் வகையீட்டை வச்சு எப்படி எழுதுறதுன்னு. சரிங்களா? சரி, இப்போ sin x பார்த்தோம் இல்லையா? சரி, cos x பார்த்தோம்னு நினைக்கிறேன். sin பார்த்தோம், cos பார்த்தோம், tan-க்கு பார்த்தோம், எல்லாத்துக்கும் பார்த்தோம். சரி, sin x பண்ணா என்ன? sin up பண்ணா cos. sin x பண்ணா cos x-ன்னு பார்த்தோம் இல்லைங்களா? cos x பண்ணா மைனஸ் sin x-ன்னு பார்த்தோம். வகையீடுகள்ல
எப்படி தொகையீடா மாத்துறது, வகையீட்டை எப்படி தொகையீட்டா மாத்துறது. அடுத்தது tan x என்னன்னு பார்த்தோம், secant square x. tan x secant square x. cot x minus cosecant square x minus cosecant square x இல்லையா. secant x secant x tan x secant x tan x. cosecant x cosecant x cot x cosecant x cot x. இப்படிலாம் பார்த்தோம் இல்லைங்களா. நான் என்ன சொன்னேன், வகையீட்டை இதுலயே நேரா இடதுலேருந்து வலது இப்படி நேரா பார்த்தீங்கன்னா, உங்களோட சைகையில சொல்லணும்னா இப்படி நேரா பார்த்தீங்கன்னா அது வகையீடு. இப்படி நேரா இதையும் விட்டுருங்க, இப்படி நேரா பார்த்தா வகையீடு, இப்படி பார்த்தா தொகையீடு. புரியுதுங்களா, புரிஞ்சிருக்கணுமே. sin x பண்ணா cos xங்கிறது வகையீடு, cos x பண்ணா sin xங்கிறது தொகையீடு, cos x பண்ணா மைனஸ் sin xங்கிறது வகையீடு, sin x பண்ணா மைனஸ் cos xங்கிறது தொகையீடு, tan x பண்ணா secant square xங்கிறது வகையீடு, secant square x பண்ணா tan xங்கிறது தொகையீடு. புரிஞ்சுதுங்களா. இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஸோ இதை இன்னும் நான் தெளிவா பண்றேன். வகையீடு தொகையீடு இன்னும் சூத்திரங்கள் இருக்கு, எழுதிடலாம். இன்னும் என்னென்ன சூத்திரங்கள் இருக்குன்னா 11 வந்திருக்கா, இதுல 6 வந்துருச்சு. அடுத்து 12வது secant square x secant square x dx ஒன்று இருக்கு. அடுத்தது cosecant square x dx ஒன்று இருக்கு. அடுத்தது secant x tan x இருக்கு, dx இருக்கு. cosecant x cot x இருக்கு, cosecant x cot x dx இது இருக்கு. சரிங்களா. சரி, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நல்லா கவனிங்க. இப்படி பார்க்கணும், இப்படி பார்த்தாதான் நம்ம தொகை. இப்போ நம்ம தொகையீட்டில் தானே இருக்கோம், இப்படி பார்த்துக்கலாம். சரிங்களா. இப்போ இன்டகரல் dx cos x பண்ணா sin x, இன்டகரல் dx sin x பண்ணா cos x. இந்த இடத்துல மைனஸால பெருக்கிக்கலாம். மைனஸால பெருக்கணும்னா என்ன ஆகும், இங்க மைனஸ் வந்துடும், இது பிளஸ் ஆயிடும். அதே மாதிரி இன்டகரல் secant square x dxக்கு tan x, இன்டகரல் cosecant square x dx இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும், இங்க மைனஸ் ஆயிடும். அடுத்தது இன்டகரல் dx secant x, இன்டகரல் dx இங்க மைனஸ் இருக்கிறது பிளஸ் ஆயிடும், இங்க மைனஸ் வந்துடும். புரிஞ்சுதுங்களா. ஸோ மைனஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும், நம்ம மைனஸால பெருக்கிக்கலாம். சரிங்களா. சரி, இப்போ இன்டகரல் cos x dx என்னங்க, இன்டகரல் cos x dx sin x. ஸோ இப்போ இன்டகரல் cos x dx sin x எழுதியாச்சா. அடுத்தது இன்டெக்ரல் sin x dx என்னங்க, இன்டெக்ரல் sin x dx மைனஸ் cos x. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது secant square x dx என்னங்க, tan x. secant square x dx இருக்கா, இருக்கு, tan x. அடுத்தது cosecant square x dx இருக்கா, cosecant square x dx இருக்கு, அதுக்கு என்னது மைனஸ் cot x, மைனஸ் cot x. அடுத்தது secant x tan x dx, secant x tan x dx. secant இதுக்கு வந்து secant x tan x dx க்கு secant x. அடுத்தது cosecant x cot x dx, cosecant x cot x dx க்கு minus cosecant x.
மைனஸ் கொசிகென்ட் எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ கிடைச்சதெல்லாம் எழுதியாச்சு. ப்ளஸ் சி போட்டுக்கலாமா? ஏன்னா நான் எப்பவுமே இன்டகிரேஷன் வந்துச்சுன்னா, அதாவது தொகையீட்டில் ப்ளஸ் சி போடணும்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்சோடனே ப்ளஸ் சி போட்டுக்கலாம். போட்டாச்சு. மீதம் 4 மீதி இல்லையா? ஸோ அந்த 4க்கும் லாக் 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 போட்டுக்கோங்க. அந்த மீதி 4க்கும் லாக் போட்டுக்கோங்க. சரிங்களா? லாக் போட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, லாக் ஆஃப். நல்லா யோசிங்க, இந்த இடத்துல நல்லா கவனிங்க. லாக் எப்பவுமே என்னன்னு சொல்லியிருக்கேன்? மிகைன்னு சொல்லியிருக்கேன், குறை கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த புள்ளி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். லாக் ஆஃப் இன்டெக்ரல் tan x dx எப்படி எழுதிக்கலாம்? லாக் ஆஃப் sin x plus cன்னு எழுதிக்கலாம். tan எப்படி எழுதிக்கலாங்க? சைன்னு எழுதிக்கலாம். லாக் ஆஃப் காட்டை வந்து tan சீக்கன்னு எழுதிக்கலாம், சீக்கன் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஏன்னு நான் சொல்கிறேன். காட்டை வந்து சைன் எழுதிக்கலாம். காட்டை எப்படி எழுதிக்கலாம்? சைன் எழுதிக்கலாம். ஸோ சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. சீக்கண்ட் எப்படி எழுதிக்கலாம்? சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சீக்கன் எக்ஸ் ப்ளஸ் tan எக்ஸ் ப்ளஸ் சி. கொசிகன் எக்ஸை கொசிகன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 4ம் எதையை பொறுத்து வந்தது அப்படின்னா, இந்த 4ம் எதை பொறுத்து வந்ததுன்னா, நம்ம உங்களுக்கு முன்னாடி ஒன்று சொன்னோம். முன்னாடி அதாவது கீழே இருக்கிற பகுதி, கீழ்ப்பகுதி டினாமினேட்டர் வகையிட்டோன்னா மேல் பகுதி நியூமரேட்டர் வந்துச்சுன்னா லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிடலாம். ஸோ அதை பொறுத்து வந்தது. எதனா ஒன்று செக் பண்ணி பார்க்கலாங்களா? எதனா ஒன்று எடுத்து வாங்க. ஸோ நான் இப்போ காட்டை எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ காட்டை எடுத்து பார்க்கலாம். ஸோ காட்டை எடுத்து பார்க்குறோம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்டெக்ரல் cot x dx. ஸோ இது என்னது? லாக் ஆஃப் cot x dx லாக் என்னங்க? கொசிகன் எக்ஸ் மைனஸ் லாகுக்கு பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ். லாகுக்கு என்ன? சைன் எக்ஸ் ப்ளஸ் சி இல்லையா? காட்டுக்கு என்ன? லாக் எக்ஸ், லாக் ஆஃப் சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போது காட் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாங்க? இன்டெக்ரல் காட்டை வந்து காஸ் பை சைன் எழுதிக்கலாம் இல்லையா? சரி, இப்போது சைன் எக்ஸை பண்ணால் திருப்பி காட் எக்ஸா? சைன் எக்ஸை வகையிட்டா மேல் பகுதி வருதா? அப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர் கீழ்ப்பகுதி ப்ளஸ் சி வந்துருச்சா? புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி தான் அந்த 4 வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இது ஒரு டைப்பு. அடுத்தது மிக மிக முக்கியமான தொகையீடுகளுக்குன்னே அமைந்த சூத்திரங்கள் இருக்கு. அது ஒரு 3 டைப் இருக்குங்க. ஸோ அந்த 3 டைப்பும் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். சரியா? ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். முதல் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 சொல்லலாம். தமிழில் எப்படி சொல்லலாம்? தமிழில் வகை 1, வகை 2, வகை 3ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ வகை 1. வகை 1க்கு எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சூத்திரங்களையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட கேள்வி கொஷினையும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, ஃபஸ்ட்டு இன்டகரல் டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, ஒரு மாறிலி மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா என்னங்க? கான்ஸ்டன்ட்னா மாறிலி. எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஒரு மாறிகள். ஆமாங்க, கான்ஸ்டன்ட்னா மாறிலி, வேரியபிள்னா மாறிகள் இல்லையா? ஸோ அப்போ ஏன் ஒரு மாறிலி மைனஸ் ஒரு மாறிகள், அதாவது மாறிலி மைனஸ் மாறிகள் அப்படின்னா எப்படி வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது ஒன்று. அடுத்தது இன்டகரல் டிஎக்ஸ் பை ஃபஸ்ட்டு மாறி மைனஸ் மாறிலி, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். மூன்றாவது
இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை, கவனிங்க, டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இல்லைனா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதுங்களா? முதல்ல என்ன, இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ஒரு மாறிலி மைனஸ் ஒரு மாறி, அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். மூன்றாவது இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர், எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இது வந்து வகை 1. இதுக்கு பதில் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வகை 2 பார்த்துடலாம். வகை 2, வகை 2ல என்னன்னா 1க்கும் 2க்கும் என்ன வித்தியாசம்னா, இதுல அப்படியே ஒரு ரூட் வரும், அவ்வளவுதான். இதுல அப்படியே என்ன ஆகும், ரூட் வரும். கீழே இருக்கிற பகுதிக்கெல்லாம் ரூட் வரும், வர்க்க மூலம் போட்டுருவோம். ஸோ அப்போ அதுதான் வகை 2. டிஎக்ஸ் பை ஃபஸ்ட்டு மாறிலி மைனஸ் மாறி, ரெண்டாவது டிஎக்ஸ் பை மாறி மைனஸ் மாறிலி, மூன்றாவது டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். புரிஞ்சுதா? அடுத்தது வகை 3. ஸோ வகை 3ல என்ன, வகை 3 என்னன்னா, நீங்க முன்னாடி என்ன பண்ணீங்க, கீழே இருக்கிறதுக்கு, அதாவது வகை 1 வச்சு வகை 2 அப்படியே கீழே இருக்கிறதுக்கு வர்க்கமூலம் போட்டோம் இல்லைங்களா? மூன்றாவது என்னன்னா, அந்த கீழ்ப்பகுதி இருக்குல்ல, அது அப்படியே மேலே வந்துடும், கீழ்ப்பகுதி மேலே வந்துடும். ஸோ அப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ், கீழ்ப்பகுதி மேலே வந்துடும். அடுத்தது root of x square minus a square dx. மூணாவது root of a square plus x square dx. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ இதுக்கான பதிலாம் நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லித்தரேன். சரிங்களா? சரி, எப்படி எழுதுறதுன்னு சொல்லித்தரேன். முதல் இதுக்கு என்னன்னா 1/2a 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 போட்டுக்கோங்க. 1/2a 1/2a 1/2a, கடைசியில் மட்டும் 2 அடிச்சிருங்க, 1/a, கடைசியில் மட்டும் 2 அடிச்சிருங்க, 1/a. ஸோ 1/2a 1/2a 1/a. சரிங்களா? சரி, அப்போ 1/2a 1/2a 1/a. அடுத்தது இங்கே என்ன இருக்கோ இதுக்கு அடுத்தது லாக் வந்தாவே மாடு வரணும்னு சொல்லியிருக்கேன், போட்டுக்கலாம். சரிங்களா? சரி, இங்கே என்ன இருக்கு, இதில் இந்த ஸ்கொயரை விட்டுறணும், இந்த ஸ்கொயரை விட்டுட்டு இந்த குறியீட்டை மாற்றணும், ஸ்கொயரை விட்டுட்டு குறியீட்டை மாற்றணும். எப்போனா ஒரு மாறி, நான் வச்சுக்கோங்க, ஒரு மாறிலி மைனஸ் மாறி அப்படின்னு வரும்போது, ஒரு மாறிலி மைனஸ் மாறின்னு வரும்போது ஸ்கொயரை எடுத்துட்டு குறியீட்டை மாற்றணும். அப்போ ஏ பிளஸ் எக்ஸ் பை, இதுக்கு எதிர்குறியீடு ஏ மைனஸ் எக்ஸ். புரிஞ்சுதுங்களா? இங்கே அதே மாதிரி இதில் என்னென்னா, இதில் ஒரே ஒரு இது பண்ணால் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு மாறி வந்துருச்சு, மாறி மைனஸ் மாறிலி கரெக்டாக தான் இருக்குது. அப்போ மேலே இருக்கிறத மட்டும் எடுத்தால் போதும், குறியீட்டை மாற்ற தேவையில்லை. இப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஏ பை, கீழே குறியீட்டை மாற்றி எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் ஏ. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த இடத்துல குறியீடு மாற்ற தேவையில்லை, ஏன்னா மாறி மைனஸ் மாறிலி கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் அப்படியே எழுதிட்டு மேலே கீழே எழுதும் போது அதுக்கு எதிர் குறியீடு போட்டுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இந்த இடத்துல என்னன்னா லாக் போட தேவையில்லை. இந்த இடத்துல என்னன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ்ல இருக்கங்காட்டி tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ்ல இருக்கங்காட்டி பிளஸ் சி பிளஸ் சி பிளஸ் சி, அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? சரி, அடுத்தது வகை 2. வகை 2ல முதல் பார்த்தீங்கன்னா இந்த வகை 3ஓட கடைசி இருக்குல்ல, ஸோ அதை பொறுத்து தான் இது 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சியா. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி, வெறும் மாத்திரம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. அங்கே 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ, அங்கே 1/a போயிடும். அடுத்தது வரும்போது 1/a போய் tan என்னவா மாதிரி சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. அடுத்தது மீதி ரெண்டுக்குமே லாக் வந்தாவே மாடு வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? எக்ஸ் பிளஸ், ரெண்டுலேயுமே எக்ஸ் பிளஸ். இங்கே என்ன இருக்கு,
அதை அப்படியே இங்கே எழுதிக்கணும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? அதை அப்படியே இங்கே எழுதிக்கணும். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளோதான். ப்ளஸ் சி போட்டுக்க வேண்டியதான். புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது வகை 3ல் இதுலேயும் அதே மாதிரி தான். எல்லாத்துக்கும் எக்ஸ் பை டூ எக்ஸ் பை டூ எக்ஸ் பை டூன்னு போட்டுக்கணும். எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கிறோம்? எக்ஸ் பை டூ எக்ஸ் பை டூ எக்ஸ் பை டூன்னு போட்டுக்கிறோம். அப்போ என்ன ஆகும்? 3க்குமே எக்ஸ் பை எக்ஸ் பை எக்ஸ் பை எல்லாத்துக்கும் போட்டுக்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பை ஏ எக்ஸ் பை ஏ எக்ஸ் பை ஏ போட்டாச்சு. இப்போது இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே எழுதிக்க போகிறோம். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போது குறியீட்டை ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்க போகிறோம். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஆல்டர்னேட்டிவாக போட்டாச்சு. அது கூட பொதுவாக ஏ ஸ்கொயர் பை டூ ஏ ஸ்கொயர் பை டூ ஏ ஸ்கொயர் பை டூ போட்டுக்கலாம். ஏ ஸ்கொயர் பை டூ ஏ ஸ்கொயர் பை டூ ஏ ஸ்கொயர் பை டூ போட்டாச்சு. இப்போதான் நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும். போட்டுட்டு டைப் 2 இருக்குல்ல, டைப் 2. ஸோ அங்கே என்ன எழுதியிருக்கீங்களோ அதை அப்படியே எடுத்து இங்கே எழுதணும். இங்கே எழுதணும். அப்படியே எடுத்து இங்கே எழுதணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ என்ன வரும்? sin inverse of x by a plus c. அடுத்தது log of x plus root of x square minus a square plus c. log of x plus root of a square plus x square plus c. a square plus x square plus c. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப எளிமை. வகை 1 வகை 2 வகை 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. வகை 1ல் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அடுத்தது டிஎக்ஸ் பை இன்டெக்ரல் டிஎக்ஸ் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதுக்கெல்லாம் பதில் எப்படி வரும்? 1/2a 1/2a 1/a log of இதில் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. மாறிலி மைனஸ் மாறின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே மாறி மைனஸ் மாறிலி தான் வரணும். அப்போ 2 ஸ்கொயரையும் கட் பண்ணிட்டு அதில் இருக்க குறியீட்டை மாற்றி இந்த லாகில் உள்ள மேலே எழுதிக்கணும். எக்ஸ் இங்கே ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அங்கே ஏ பிளஸ் எக்ஸ் டிவைடட் பை ஏ மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி. இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா மாறி மைனஸ் மாறிலிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளஸ் சி. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் வகை 2. வகை 2ல அதிலே கீழே ரூட் போட்டிருப்போம். அவ்வளோதான். கீழ்ப்பகுதியில் ரூட் போட்டு எழுதியிருப்போம் கேள்விகள் எல்லாம். இதுக்கு பதில் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி அதாவது வகை 1ல் 3வது 1/a tan இன்வர்ஸ் ஆஃப் b by x by a. இதுல வந்து 1/a போய் tan இன்வர்ஸ் பதிலா sin இன்வர்ஸ் ஆஃப் x by a plus c. அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா log of. அடுத்த ரெண்டுக்குமே log of x plus அந்த கீழே இருக்கிற பகுதி plus c. x plus கீழே இருக்கிற பகுதி plus c. அவ்வளோதான். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது வகை 3. வகை 3ல் அதாவது கீழ்ப்பகுதியை மட்டும் எடுத்து ரூட் மேலே எழுதி dx போட்டிருப்போம். ஸோ அப்படி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் x/2 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 அதுக்கப்புறம் அந்த பகுதி அப்படியே பெருக்கல் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் a²/2 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 போட்டுறணும். அதுக்கப்புறம் டைப் 2 வகை 2ல் என்ன இருக்கோ அதை அப்படியே 3யும் எழுதிடணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரூட் ஆஃப் x square minus a square dx. ஸோ இதுக்கு என்ன வரும்? இதை பார்த்தோன்னே தெரியுது வகை 1 2 3. இது வந்து வகை 3. ஸோ 3வது வகை. சரி, வகை 3 வகை 3. சரி, வகை 3ன்னு தெரிஞ்சிருச்சு. வகை 3ல் முதலா 2ஆ 3ஆவதா? வகை 3ல் முதலா 2ஆவதா? ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அப்புறம் x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், அப்புறம் a ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ இது என்னது? x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் 2ஆவது. ஸோ இதில் 2ஆவது. சரி, x/2 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 போடுவோம். அப்போ இதுக்கு ஒரு x/2 வந்துடும். அதுக்கப்புறம் இது இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே பெருக்கல்ல எழுதிப்போம். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவாக போடுவோம். இப்போ இது 2ஆவது. இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் 2க்கு மைனஸு. அடுத்து a²/2 3க்கு பொதுவாக போடுவோம். இங்கேயும் a²/2. டைப் 2ல் என்னவோ அதை எடுத்து எழுதுவோம். டைப் 2ல் அங்கே என்ன? log of மாடுலஸ் எக்ஸ் பிளஸ்
ரூட் ஆஃப் இங்க என்ன இருக்கோ அது வரும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் சி. புரிஞ்சுதுங்களா? எழுதிட்டோமா? அவ்வளோதான். கரெக்டா? புரிஞ்சுதா? இங்கே எக்ஸ் பை டூ வரணும், எக்ஸ் பை ஏ இல்லை, எக்ஸ் பை டூ எக்ஸ் பை டூ எக்ஸ் பை டூ. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஏதோ சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா? சரி. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இந்த விஷயங்கள் போதும். நம்ம 9வது அத்தியாயம் 9 முடிச்சுட்டு வர்றதுக்கு இது போதுங்க. சரியா? ஸோ எதாவது இடையில ஏதாவது இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நான் தனியாக சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வகை 1, வகை 2, வகை 3, அதுக்கப்புறம் இந்த இது முக்கோணவியல் சார்புகளை பயன்படுத்தி எப்படி வரும், அதுக்கப்புறம் பொதுவாக ஒரு 5 சொல்லி கொடுத்தேன். எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? சரிங்க, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. சரியா? இந்த கான்செப்ட்ஸ் தெரியாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ கான்செப்ட்ஸ் தான் முக்கியம். பேஸ்மெண்ட் இஸ் மஸ்ட் பி ஸ்ட்ராங் இல்லையா? ஸோ கண்டிப்பாக பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க. அடித்தளம் தான் எப்பவுமே நிரந்தரமும் கூட. அடித்தளம் இப்போ தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இதுக்குள்ளே என்ன கேள்வி கொடுத்தாலும் உன்னால ஏதோ போட தெரியுமே, அது வரைக்கும் சந்தோஷம் இல்லை. ஸோ அதுக்காக நினச்சி பாருங்க. சரியா?